ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா ரொம்ப நாளாக சௌமியான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு நம்ம லைவ்லேயும் வருவாங்க, வீடியோஸும் பார்ப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க மோஸ்ட்லி கேட்குற ஒரே கொஸ்டின் என்னென்னா, எவ்வளோ யூடியூப்பில் இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிதான். ஆக்சுவலாக இது நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. நான் அந்த மெசேஜ் வந்து பின் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் அவங்க போட்ட மெசேஜ். நேற்று போட்டிருந்தாங்க, உங்கள் யூடியூப் சேலரி டீட்டெயில்ஸ் டுமாரோ அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர். உங்களிடம் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கிறது, ஹோட்டலும் வச்சுருக்கீங்க. இப்போது நீங்கள் போடும் வீடியோகளில் உங்கள் ப்ராடக்ட் மற்றும் சேல் பண்ணும் ஐட்டம் அட்டாச் செய்து வருகிறீர்கள். அதனால் உங்களுக்கு மாதம் 1,00,000 சேலரி வருவது கண்டிப்பாக சாத்தியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே யாருக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு வந்தது எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட நண்பர்கள் நான் லைவ் பண்ண ஆரம்பித்த இந்த 7-8 மந்த்ஸில் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், லைவ் பண்ணும்போது என்ன பேசுகிறேன், என்னென்ன விஷயம்லாம் ப்ரூஃபாகவே காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னை பற்றி தெரிஞ்ச என்னோடய நண்பர்கள் எல்லோரும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு வந்ததுன்னு சொல்லி. ஏன்னா அவங்க போட்டிருக்கிறத பாருங்கள். சேலரி டீட்டெயில் ஓகே, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, நானும் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் 4,97,000 அதிகமாக இருக்கலாம். என்னை விட எவ்வளோ பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கிறது ஒரு நியாயமான கொஸ்டின் தான். ஓகே, ஹோட்டலும் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஹோட்டல் வச்சுருக்கோன்றது இப்போ ரீசெண்டாக தாங்க 2 மாதம் தான் ஆச்சு. நான் வந்து ஹோட்டலில் நான் என்னென்ன ஃபுட்லாம் செய்கிறேன்னு சொல்லி வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன், லைவ்லேயுமே காமிச்சிருக்கேன். எவ்வளோ ஃபுட்டு வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்லியும். சரி, நீங்களே கணக்கு போடுங்க. ஒரு இட்லி 5 ரூபா, 30 இட்லி செய்வேன் கடையில். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் 50 இட்லி வந்து செஞ்சிட்ருக்கேன். ரவை வந்து ஒரு 1/4 கிலோ வச்சு கொஞ்சம் கேசரி செய்வேன். ஒரு 20 தோசைக்கு மாவு வைப்பேன். அதுக்கப்புறமா வடை, உளுத்தம்படைக்கு ஒரு 1/2 கிலோ மாவுன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறமா வேறு என்ன, ஊத்தாப்பம். அதே தோசை மாவு 20 தோசை செய்கிறதுல 10 ஊத்தாப்பம், கொஞ்சம் அந்த பாதி மாவில் ஊத்தாப்பம் போட்டுட்டு மீதி வந்து இப்படி செய்வேன். பட்டாணி குழம்புக்கு வந்து ஒரு 2 கரண்டி 5 ரூபா அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் வந்து கடையில் சேல் ஆகிற ப்ராடக்ட்ஸு. இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பண்ணது தான் இந்த 50 இட்லி. அதுக்கு முன்னாடி 20 இட்லி தான். பட்டாணி குழம்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தோம், பாத்திரமெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். அதையுமே வச்சு போட்டதில் எவ்வளோ வந்து மீதியானது மாட்டுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் வந்து இதை படித்த உடனே கண்டிப்பாக அப்லோட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் வந்தவுடனே இந்த மெசேஜ் பார்த்த உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். சிரிப்பு வந்து என்னால் தாங்கவே முடியலை. 1,00,000 அப்படின்னு அப்படியே பக்குன்னுச்சு. நான் சேனல் ஆரம்பித்து இந்த 9 இயர்ஸில் ஒரு தடவை கூட நான் இந்த அமௌண்ட்டை எடுத்ததே இல்லைங்க. எங்கள் நேரமாக இல்லை யூடியூப்பு நான் ஆரம்பித்த நேரமாக தெரியலை. சேனல் ஆரம்பித்து 1 இயருக்குள்ளே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு வீடியோ போடும்போது கடகடன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் வியூஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து மானிட்டேஷன் எனபிள் ஆகலை. எனபிள்டே வந்து எனக்கு வியூஸ்லாம் அதிகமாக வந்து கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்து எனபிள்டே ஆச்சு. 1 lakh ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன அப்புறமா தான். அதனால் வந்து இன்கம் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் கண்டிப்பாக எடுத்ததே இல்லைங்க. எங்களுக்கும் ஆசை இருக்கும், அதனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய வீடியோஸ்லாம் ஓல்டு வீடியோஸ்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோஸ் பண்ணியிருப்பேன்னு. இந்த 5 வருஷமாக வந்து நான் வீடியோஸ் போடலை அப்படின்றது கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது. நம்ம வந்த புதுசில் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் அப்புறமா தமிழ் பொண்ணு அதனால தான் எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்லி யாரும் வந்து தப்பாக பேசிடக்கூடாது. நம்ம வந்து ஒடிஷா பொண்ணுன்னா கலாச்சாரம் தெரியும், எனக்கு தெரியலை போல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒடிஷாவோட கல்ச்சர் வந்து ரொம்ப ஓல்டு. அப்படின்னும் போது நம்ம வந்து அதை பார்க்க வேண்டியிருந்தது. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ரெஸ்பெக்ட் அவங்க பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினப்பேன். மாமியார் மாமனார் வந்து கொஞ்சம் அவங்களோட ஆசைப்படியும் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். இல்லைனா மாமியார் மாமனார் வந்து அசாந்தி ஆகிடக்கூடாது, அதாவது மனசு கஷ்டப்படக்கூடாது என் மேலே. அப்புறமா ஹஸ்பண்ட் மேலேயும் கொஞ்சம் அந்த ஃபீலிங் வந்துடும் இல்லையா, இதே நம்ம பார்த்து வச்சுருந்தா நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து ஓல்டு கல்ச்சர். நான் என்னோடய வீடியோஸு வ்ளாக்ஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன், இங்கே இருக்கிற கல்ச்சர் பற்றியும் சரி, இங்கே இருக்கிற நடைமுறைகள் பற்றியும் சரி. பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது நான் 2வது மருமகளாக வரும்போது எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் அந்த டைமில் பண்ணியிருந்தேன். எதுவுமே நான் வந்து அவ்வளோ சொன்னதும் கிடையாது. கண்டிப்பாக வந்து நான் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 5 வருஷம் கழித்து வீடியோ போட்டாலும் நம்ம மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பண்ணலை.
பார்த்தீங்கனாலே தெரியுமே வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம மக்களை நம்பினேன். அதனால தான் வெறும் தமிழ் வீடியோஸ் மட்டுமே போட்டுட்ருந்தேன். ஏதோ ஒன்று தான் ஒடியா ஹிந்தியை போட்டிருந்தேன். ஆனாலும் நம்ம மக்கள் வந்து அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸும் பார்க்கல, சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாயிட்டாங்க. பரவாயில்ல, 5 வருஷமாக அதே 4,94,000 கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் லைவ் பண்ண அப்புறமா தான் கொஞ்சம் நண்பர்கள் கூடியிருக்காங்க. இப்போ வாங்க அமௌண்ட்டு நான் என்னென்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இன்றைக்கி டேட் பாருங்கள், 4th ஜூன் அன்றைக்கி இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுத்தேன். 95.68 $1. அதாவது இந்தியன் ருப்பீஸ் $1 இதை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பித்த அந்த 9 இயர்ஸ் முன்னாடி வந்து 94 அந்த மாதிரி தான் டாலர் வந்திருந்தது. $1 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலரில் ஈக்குவல் பண்ணால் 94லேருந்து தான் இப்போ இந்த 9 வருஷத்தில் இவ்வளோ வந்து ஏறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போ 95.68 அப்படின்றது $1 இருக்குது நம்ம இந்தியன் மதிப்பு. $1க்கு இவ்வளோ வந்து நம்ம இந்தியன் மதிப்பு இது. ஓகே, இப்போ வந்து என்னோடய கணக்கு வந்து நான் காமிச்சிட்றேன். இதை கண்டிப்பாக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்கம் யூடியூப்பில் வருதுன்னா என் ஹஸ்பண்ட் என்னையும் பசங்களையும் தனியாக விட்டுட்டு ஹஸ்பண்டும் அம்மாவும் சென்னையில் போய் வேலை செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறமா நானும் வந்து யூடியூப்பில் வந்து லைவ் பண்ணி கொஞ்சம் நண்பர்கள் ஹெல்ப் பண்ண காசு வச்சும் கடை யூஸ் பண்ணணும்னு நினச்சிது. அதுக்கப்புறமா எல்லாமே வந்து 1 lakh அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க எங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது 1 lakh வச்சு நாங்கள் கடை ஆரம்பிக்கிறதுக்கு 1 lakh வேணும்னு சொல்லி 1 lakh லோன் கூட எடுத்திருக்கிறேன். சரி பாருங்கள், 2026 $162 எடுத்திருக்கேன். மேலே பார்க்குறீங்களா, தெரியுதுங்களா? 2026 இந்த மேலே அந்த ரவுண்டு பாருக்குங்க, அது வந்து $162 வந்து எடுத்திருக்கேன். அப்படின்னா நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 1 இயருக்கு 2026 இந்த வருஷத்தில் அப்படின்றது இந்த 6 மாதத்துக்கு, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இல்லை ஜூன் வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து இது வரைக்கும் $162 வந்திருக்கு. இதுவும் வந்து மொத்தமாக வந்து யூடியூப்லேருந்து வந்த அமௌண்ட் கிடையாது. இது வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் லைவில் சூப்பர் சாட்டு ஒரு சில நண்பர்கள் கடை வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் அதில் வந்து கால்குலேட் ஆகி அவ்வளோ வந்திருக்கு. இல்லைன்னா இப்போ வந்து இன்னும் 162ன்றது எனக்கு 95 தான் இப்போதைக்கு இருக்குது. அது வந்து இன்னும் 100 ஆகலை. இந்த மாதமும் வராது, அடுத்த மாதத்துக்கு மேலே தான் வரும். இது லாஸ்ட்டு 365 டேஸில் வந்த அமௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா $362.15. இது வந்து போன வருஷம் இந்த நாள்லேருந்து இந்த வருஷம் இந்த நாள் வரைக்கும் இருக்கிற அமௌண்ட். அதாவது இந்த 6 மந்த்துக்கு 162ன்றது, மீதி இருக்கிறது வந்து 200 வந்து போன வருஷத்தில் அதுவும் அந்த டைம்லையும் லைவ் பண்ணும்போது சூப்பர் சாட் பண்ண ஒரு சில அமௌண்ட் தான் அது. 2025 அமௌண்ட்டு பாருங்கள், இது வந்து 2025ஓட அமௌண்ட்டு $313. $313 நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். 95 வந்து இப்போ தான் 2025 வந்து 92 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 94 அந்த மாதிரி இருந்திருக்கும். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $313 நான் இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னா 95ன்னு வச்சே கணக்கு போடுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 27,000 வச்சுப்போமே. இதில் வந்து அந்த டேக்ஸ்லாம் பிடிச்சிருவாங்க, மீதியெல்லாம் வந்து யூடியூப்லேயும் கொஞ்சம் காசு எடுப்பாங்க இல்லையா, அந்த டேக்ஸ் மாதிரி அது மாதிரி போனால் ஒரு 27,000 கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வருஷம் 12 மாதத்துக்கு $313. அப்போ நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு எடுக்கிறேன் அப்படின்னு நீங்களே எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ் பாருங்கள். லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு என்னோட இன்கம் ஈவினிங் யூடியூப்பில் $1.05 அப்படின்னா $1 தான் நான் காமிச்சிட்டேனே ஆல்ரெடி. அப்போ 0.5 நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள் எவ்வளோ வருது. 7 நாளுக்கு என்னோட இன்கம். இது வந்து நீங்கள் டோட்டலாக $313 12 மாதத்துக்கு கணக்கு போட்டால் எவ்வளோ அமௌண்ட், ஒரு 27,000 வருது அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணவே எனக்கு மாதத்துக்கு $445 தேவை.
ஒரு பேக் ரீசார்ஜ் பண்ணால் தான் அதுவும் வந்து 3 டைம் லைவ் பண்ணும்போது அந்த ரீசார்ஜ் பேக் எனக்கு பத்தாது. 3 நாளைக்கு ஒரு தடவை 39 அதாவது 39 அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணுவேன். அது பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து அந்த கொஞ்சம் ஆஃபர் மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க 3 GB வரும்னு சொல்லி. அது போடும்போது தான் காலையில் 10 மணி, மத்தியானம் 2 மணி, நைட்டு 7 மணின்னு சொல்லி 3 டைம் 3 லைவ் வந்திருந்தேன். அப்போ இன்கம்மை விட நான் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வருது. யூடியூப்பில் இன்கம் கண்டிப்பாக எடுக்கலாம். நானுமே எடுத்திருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் 28 டேஸில் $11.97 நான் எடுத்திருக்கேன். யூடியூப்பில் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோஸ் இப்போ நான் வந்து தினமும் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா ஒரு 10,000 வியூஸ் ஆச்சும் வந்தால் கண்டிப்பாக எனக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு $100 ஆச்சும் வந்துடும். $100லேருந்து கொஞ்சம் வந்துடும். அதாவது ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து $100 வந்தால் தான் யூடியூப்பில் அடுத்த மாதம் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதம் $100 வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் அது கொடுப்பாங்க. 100க்கு மேலே வந்தால். அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் நான் வந்து இந்த $11 எடுத்திருக்கேன். இது வந்து எத்தனை மாதம் கழித்து எனக்கு $100 வரும்னு சொல்லி நீங்களே ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இதுவே வந்து யூடியூப்பில் வீடியோ நான் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் ஒரு 10,000 வியூஸு, மினிமம் 10,000ன்னு வச்சுப்போமே. மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருந்தாலும் சரி, அது வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக நம்ம மக்களை நம்பினேன். கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த 9 இயர்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன். ஆனால் அது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா இந்த 5 வருஷம் எனக்கு நல்லா வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது, நம்பிக்கைலாம் இல்லை. ஜஸ்ட்டு வீடியோ போட்டால் தான் நான் பார்ப்பாங்க, போடாமல் நிப்பாட்டிட்டு மறுபடியும் வந்தால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலுமே ஒரு சில நண்பர்கள், புதுசாக வர நண்பர்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நான் 4,97,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு 10,000 வியூஸ் வந்தால் கூட எனக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோ போட்டால் ஒரு 10,000 வியூஸ் வந்தாலுமே ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக என்னால் இன்கம் எடுக்க முடியும். 100க்கு மேலேயே வந்துடும். அப்போ வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது, வேலை செய்கிறது, ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. அதனால தான் இப்போ $86ன்றது ஒரு லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் போட்டது, எடுத்தது. அதுக்கப்புறம் மே மந்த் வந்து $15, ஜூனில் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு. 7 நாள் தான் ஆயிருக்கு. அதனால் 6 நாளா 4 நாளோ 3 நாளோ தான் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து மே $15.40 இந்த அளவுக்கு தான் அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்குங்க. லெஸ் தென் நீங்கள் பார்க்கலாம், அங்கே எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கோம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, இதை பார்த்த உடனே எனக்கு வந்து அப்படியே பக்குன்னு ஆகிடுச்சு. அப்போ எல்லா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் இதை தான் நினைக்கிறாங்களோ, நம்ம இவ்வளோ இன்கம் எடுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இதுதாங்க ஒரிஜினல் ப்ரூஃபு. நான் நிறைய பேர்கிட்ட லைவ்லேயும் சரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டே இருப்பேன், இவ்வளோ தான் வந்து யூடியூப்பில் இன்கம் வரலை, இவ்வளோ தான் வருது, 6 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் $100 வருது. எல்லாமே டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க. உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள். அதோட போய் சொல்கிறது ரொம்ப பெரிய பாவம், அது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி எனக்கு தெரியும். இன்கம் வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இன்கம் வரலை, காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்களே. ஏன் எதுக்காக சொல்லணும்? இன்கம் வரலைன்னா கண்டிப்பாக இன்கம் வரலை தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக மணி வரும். நானுமே எடுத்திருக்கேன். சென்னையில் இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக இன்கம் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். எப்போ ஒடிஷா வந்த அப்புறமா வீடியோஸ் போட முடியலை, வீட்டில் இருக்க பிரச்சனை அதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் போடாதனால மறுபடியும் வந்து நான் 3 வருஷம் கழித்து வீடியோ போடும்போது எனக்கு சப்போர்ட் இல்லை. நடுவில் வந்து அப்போ கூட சம்டைம்ஸ் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போடுவேன், ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னென்னு தெரியலை, என்னோடய நேரமோ என்னென்னு தெரியலை, எங்களோட நேரம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் வீடியோஸ் போகலை வியூ. அதனால தான் சரின்னு சொல்லி லைவ் வந்தாலாச்சும் ஒரு சில நண்பர்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நண்பர்களெல்லாம் சொல்லுவாங்க, லைவில் வேணால் வந்து பேசுங்க, கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து லைவ் வர ஆரம்பித்தேன். நிறைய நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. கடை வைக்கிறதுக்கும் சரி, பசங்க படிப்புக்கும் சரி, ஒரு சிலர் வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து
உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு சொந்தங்கள் பந்தங்கள் அந்த மாதிரி ஒரு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினச்சிப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேமிலி தான். ஒரு தமிழ்நாடு பொண்ணு அப்படின்னு சொல்கிறது என்னை மட்டுமே கிடையாது, தமிழ்நாடோட பொண்ணுன்னு தான் எல்லாருமே இங்கே சொல்லுவாங்க. இதுவே வந்து நான் இல்லை எனக்கு செட் ஆகலை, நான் பிரச்சனை பண்ணோம் சண்டை போடணுன்னா கண்டிப்பாக எல்லோரும் இந்த தமிழ் பொண்ணு அதனால தான் செட் ஆகலை, அந்த ஊர் பொண்ணுக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? கண்டிப்பாக அந்த வார்த்தை வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வீடியோஸ்லாம் போடாமல் அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டு வேலை குடும்பம் அதுலேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் 2வதாக வந்து மறுபடியும் போடும்போது இந்த நிலைமை. சரி ஓகே பார்த்துக்கலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போவதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.